மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களை, உங்களை மாதா தொலைக்காட்சியின் மூலமாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுள் நம்மை பாவியாக பார்ப்பதில்லை, பிள்ளையாக பார்க்கிறார். நாமும் அப்படி வாழ்வோம். இன்றைய நற்செய்தியில் சொல்லப்படுகிற அந்த பகுதியில் இயேசுவுக்கு உண்மையான உறவினர் யார்? கடவுளுடைய பிள்ளைகள் யார் என்பதுதான் இதனுடைய கேள்வி. நாம் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள் தான். யாரும் கடவுளுக்கு விருப்பமானவர்கள், கடவுளுக்கு விரும்பத்தவர்கள் என்று சொல்ல முடியாது. எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள். ஏனென்றால் கடவுளுடைய சாயலாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிற நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக, உறவினர்களாக இருக்க வேண்டும் என்பது இறைமகன் இயேசுவினுடைய விருப்பமாக இருப்பது இன்றைய நற்செய்தி வாசகத்தின் பகுதி. எப்படி இறைமகன் இயேசுவின் உறவினராக இருப்பது? நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களிலே நாம் விரும்புவதை நாம் செய்கிறோம். எனக்கு பிடித்தமானது, என்னுடைய குடும்பத்திற்கு பிடித்தமானது, இல்லை என்னுடைய சமூகத்திற்கு பிடித்தமானதை நாம் செய்கிறோம். ஆனால் அது கடவுளுக்கு பிடித்தமானதா, கடவுளுக்கு விருப்பமானதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரர்? அன்புக்கினியவர்களே, கடவுளுடைய விருப்பத்தின்படி அவர் விரும்பக்கூடிய செயல்களை நாம் செய்கிற பொழுதுதான் இயேசுவினுடைய உறவினராக, இயேசுவினுடைய அன்பு பிள்ளைகளாக நாம் இருக்க முடியும். நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய காரியங்களை சற்று சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் அந்த கடவுள் விரும்பக்கூடிய செயல்களை நாம் செய்கின்ற பொழுது நாம் இறைவனுடைய உறவினர், அந்த கடவுளாகிய ஆண்டவருடைய பிள்ளைகள். நம்முடைய குடும்பத்தில் கடவுள் வாழ்கிறார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. எனவே நம்முடைய வாழ்வு பல நேரங்களிலே நான் விரும்புவதை, எனக்கு சாத்தியமானதை நான் செய்கிற பொழுது நான் கடவுள் விரும்பக்கூடியதை செய்யவில்லை. பல மனிதர்கள் இன்று இவ்வாறு வாழும் தருணம் தங்களுடைய பதவிகளை தக்க வைப்பதற்கு, இல்லது தங்களிடம் இருக்கக்கூடிய பட்டத்தை தக்க வைப்பதற்கு, அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக தான் விரும்பக்கூடியதை அவர்கள் வாழ முயற்சி எடுக்கிறார்கள். இதைத்தான் கடவுள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே கடவுளை பின் செல்ல வேண்டும், அந்த விண்ணக தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற மனநிலை கொண்டவர்களாக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நான் விரும்புவதை விட கடவுள் விரும்புவதை நாம் செய்யக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை தொடர்வோம். எனவே நம்முடைய வாழ்க்கை கடவுள் விரும்பக்கூடிய வாழ்வாக இருக்கட்டும். கடவுள் விரும்பக்கூடிய வாழ்வாக நம்முடைய சொல், செயல் செயல்படுகிற பொழுது, சொல்லும் செயலும் இணைந்து செல்லுகிற பொழுது நாம் இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறோம். அதில் எந்த ஐயமும் இல்லை. எனவே கடவுள் விரும்பக்கூடியதை நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய சமூகத்திலே நாம் செயல்படுத்தக்கூடியவர்களாக நாம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். இறைவனிடம் சிறப்பாக இந்த நாளிலே நாம் நம்முடைய சொல்லும் செயலும் இணைந்து செல்ல நாம் இறைவனிடம் வேண்டுவோம். அன்பு இறைவா, இந்த அருமையான நாளிலே எங்கள் விருப்பத்தை விட உம்முடைய விருப்பத்தை நாங்கள் செயல்படுத்தி வாழக்கூடியவர்களாக வாழ வரம் தாரும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.